பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் இன்றைக்கு பல பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. நான் அநேகரை தேடி போகிறேன். எனக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாருமே எனக்கு வருவது இல்லை. என்னுடைய ஆபத்தான நேரங்களில் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. பெற்றவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். கட்டின புருஷன் என்னை கைவிட்டு விட்டான். உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், உங்கள் காரியங்களை நான் பொறுப்பெடுத்து செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 18:18 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்தான நேரங்களில் அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். தாவீதுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தது. சவுல் ராஜாவினால் தாவீது கொலை செய்யப்பட வேண்டும். இனி அவன் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, இந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணக்கூடாது என்று தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பினான். ஆனால் தாவீது தேவனோடு கூட இருந்த காரணத்தினால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். பல ஆபத்துகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தார். இன்றைக்கு அநேகர் எனக்கு யார் ஆதரவு இருப்பாங்க? நான் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் போய் கதறி விழிக்கிறேன். என்னுடைய பாடுகளை குறித்து, என்னுடைய கஷ்டங்களை குறித்து, என்னுடைய வியாதியை குறித்து, என்னுடைய வியாகுலத்தை குறித்து நான் தேவ சமூகத்தில் முறையிடுகிறேன். ஆனாலும் எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை என்று யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உங்களை வழிநடத்தி செல்வேன். ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிட்டு என்னிடத்தில் உங்களுடைய காரியத்தை கூறும்போது நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர் என்று நல்ல ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்களுக்கு, எங்கள் தொழிலில், நாங்கள் செய்யக்கூடிய வேலையில் தேவன் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆதரவாய் இருந்து வழி நடத்தணும். எந்தவித ஆபத்துகளும் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.